Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. ஒரே ஒரு ஷாட் சார் அப்படியே இல்லைங்க பாதி தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தற்போது அண்ணா அறிவாலயம் வந்திருக்கிறார். அது தொடர்பான காட்சிகளையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ், தற்போது அங்கு நிலவக்கூடிய சூழல் என்னவாக இருக்கிறது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க ரமேஷ். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அண்ணா அறிவாலயம் வந்துவிட்டார். தேமுதிக கூட்டணி அப்படிங்கிறது உறுதியாகிவிட்டது. ஏன் அப்படின்னா இதுவரைக்கும் பிரேமலதா விஜயகாந்த் அண்ணா அறிவாலயம் வந்திருக்காரா அப்படின்னு கேட்டா அந்த நிகழ்வு எல்லாமே மிக மிக குறைவுதான். மறைந்த தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்த் நினைவு தின அனுசரிப்பு நிகழ்வுக்கு கூட LK சுதீஷ் தான் அண்ணா அறிவாலயம் வந்து அழைப்புதல் கொடுத்தார். இந்த சூழல்ல பிரேமலதா விஜயகாந்த் அறிவாலயம் வந்திருக்க நிலையில திமுக தேமுதிக கூட்டணி அப்படிங்கிறது உறுதியாகிவிட்டது. திமுக கூட்டணியில தேமுதிக அதிகாரப்பூர்வமாக இன்னும் சற்று நேரத்தை இணைய இருக்கிறது. பிரேமலதா விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் யாருடன் கூட்டணி அப்படிங்கிறத விரைவில் அறிவிப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்த நிலையில தான் இப்போது திமுக தேமுதிக கூட்டணி அப்படிங்கிறது உறுதியாகிறது. முதல் முறையாக, அதாவது அரசியல் வரலாற்றுல முதல் முறையாக திமுக தேமுதிக கூட்டணி அப்படிங்கிறது உறுதியாகுது அப்படிங்கிறது முக்கியமான ஒரு நகர்வாக பார்க்க வேண்டியிருக்கிறது. இதுல திமுகவினுடைய பதில் என்ன, தேமுதிகவினுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, பிரேமலதா விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் கடந்த முறை 2021 சட்டமன்ற தேர்தலில் அமமுக தேமுதிக கூட்டணி உருவாயிருந்தது. அப்போ தேமுதிக 60 இடங்கள்ல போட்டிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த முறை தேமுதிகவின் எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இரட்டை இலக்கத்துல சீட் வேணும் அப்படிங்கிறதா இருக்கு. ஆனா திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியில பல்வேறு கட்சிகள் இருக்கிறாங்க. திமுக, கம்யூனிஸ்ட் கட்சி, விசிக, காங்கிரஸ் அப்படின்னு பல கட்சிகள் இருக்கிறதுனால எல்லா கட்சிகளுக்கும் தொகுதி ஒதுக்கும் போது தேமுதிகவுக்கு ஒற்றை இலக்கத்துல சீட் ஒதுக்கீடு செய்யப்படும் தேமுதிகவுக்கு அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவல். அந்த எண்ணிக்கை அப்படிங்கிறது 6க்குள்ள இருக்கும். தேமுதிகவுக்கு 6 அல்லனா 5 அப்படிங்கிற ஒரு பகிர்வு தான் திமுக கிட்ட இருந்து கொடுப்பாங்க அப்படி தகவலை சொல்லியிருக்கிறாங்க. ராஜ்யசபா சீட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு வாரத்துல அது இருக்கா இல்லையா அப்படின்னு தெரியும் அப்படிங்கிறது தான் திமுக தரப்பு பதிலாக இருக்கிறது. 22ஆம் தேதி கூட்டணி கட்சிகளோடு அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தையை திமுக நடத்துவாங்க. அப்படி நடத்தும் போது தேமுதிகவுக்கும் அதிகாரப்பூர்வ அழைப்பை திமுக கொடுப்பாங்க. அப்போதான் தேமுதிகவுக்கு எத்தனை சீட் கொடுக்கப்படும், ராஜ்யசபா சீட் தேமுதிகவுக்கு ஒதுக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாம் இருக்கு. ஆனா தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் இப்போது அறிவாலயம் வந்துவிட்ட நிலையில திமுக தேமுதிக கூட்டணி அப்படிங்கிறது உறுதியாகிவிட்டது. வரக்கூடிய மார்ச் 1ஆம் தேதி கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாருமே மேடை ஏறி பிரச்சாரத்தை துவங்க போறாங்க. திமுகவின் கூட்டணி கட்சி தலைவர்கள் மேடையில இனி பிரேமலதா விஜயகாந்தும் இடம்பெறுவார் அப்படிங்கிறது தான் அரசியல் வட்டாரத்துல இப்போது ஒரு முக்கிய நகர்வாக பார்க்கப்படுகிறது. Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand.